இந்தியாவின் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி குறித்த அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தொழில் கூட்டமைப்பு தயாரித்து அரசிடம் ஒப்படைக்கும். இது தொடர்பாக தென்னிந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் சென்னையில் துணை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த கோபாலகிருஷ்ணன் தமிழகத்தில் நுண்ணுயிரியல் சம்பந்தமான தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கு. இப்போ எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிறதுனால ரொம்ப ஸ்கோப் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ அபவுட் 22 lakh ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால 10% growth வச்சு பார்த்தா தானே 2 lakh new jobs can be created in the IT industry. தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து இருப்பதாகவும் இதை தவிர்க்க சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டதாகவும் நாட்டின் வளர்ச்சியை பெருக்க உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் தமிழக தலைவர் நந்தினி ரங்கசாமி கூறினார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் சோலார் மிஷன்ங்கிற ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம லெவரேஜ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம எப்படி சோலார் எனர்ஜி கொண்டாடலாம். பிகாஸ் தமிழ்நாடு ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் மேப் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் லெவலில் இருக்கு. ஸோ வி வாண்ட் டு கிவ் டு அவர் மெம்பர்ஸ் ஹவு டு கெட் இன் டு சோலார் எனர்ஜி செக்டர். ஆட்டோமொபைல், சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்தல் போன்றவற்றில் தமிழகம் முன்னிலை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.